நாளைக்கு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வராது. நாங்கள் இன்னும் அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல. நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியானாலும் சரி, எதிர்கட்சியானாலும் சரி, அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாளைக்கு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வராது. அதிமுக பொதுச்செயலாளர் இதுவரை நாங்கள் இன்னும் அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல. இன்னும் அவருடைய பத்திரிகையில் தான் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கல. கிடைக்கப்பட்ட பிறகு அந்த முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல அவருக்கு கேட்க முடியும். கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி எல்லாம் வழங்கல, ஒரு ரூபா கூட வழங்கலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தப்படுங்க. நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியானாலும் சரி, எதிர்கட்சியானாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது இதுல முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு நீ சிந்தித்து கேட்டிருக்கணும். இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம். சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கம் வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் அர்த்தம். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு சிந்திச்சு பாரு. ஒரு சாதாரண மற்றவங்களா இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமா உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென்று ஒரு ஐஏஎஸ், மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.